ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு எஃப்ஜேக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பவர் கிடச்சிருக்கு இல்லையா? அது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதாவது ஏதோ அர்ப்பனுக்கு அர்த்தராத்திரியில் இது கிடச்சிச்சின்னா கொடை பிடிப்பான் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த டாஸ்க்கை வின் பண்ணது மூலம் இவங்க சூப்பர் டிலக்ஸ்க்கு இவரும் எஃப்ஜேவும் நம்ம சபரியும் போன காரணத்தினால டூ மச்சாக பிகப் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, வெரி டூ மச்சாக பிகப் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக வியானா வந்து வச்சு செய்கிறாங்க. ஃபுல்லாக ரிவெஞ்சு தான், ரிவெஞ்சு மோடில் தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மகாண்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த திமிரில் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக இந்த வாரம் முழுக்க நாங்கள் நிறைய விஷயங்கள் கொடுக்க தான் செய்வோம். இதை நீங்கள் ஃபன்னாக எடுத்துக்கிட்டால் அது உங்களுக்கு நல்லது, பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிரச்சனை. பர்சனலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்கன்னா நாங்களும் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்போம். நான் என்ன நினைக்கிறேன், இதை மாதிரி சொல்கிறாரு. இன்னமும் சூப்பர் டெலக்ஸ் ஃபேமிலியில் இவர் மட்டும்தான் இந்த வேலையை இப்போ இருக்காரா? ஏன் மற்ற 3 பேர் எதுக்காக இருக்காங்க? இன்னமும் இப்போ தான் புதுசாக வந்துட்டு பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா ஐயோப்பா, நீங்கள் கொடுக்குறது எவ்வளோ நாளைக்கு நான் அவங்க பார்க்க தானே போகிறோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஆதரவு கூட உட்காந்து ஜிங் ஜக்குன்னு போக போகிறீங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கண்டென்ட் போகுது. இவர் இன்னும் இவர் மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறேன், அதை மீறி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா நான் என் வாயில் ஏதாவது வந்துடும். இதனால் நான் இந்த பிக் பாஸ் விட்டுவிட்டு போனாலும் எனக்கு பரவாயில்லை. கண்டிப்பாக நாங்கள் இப்போ பண்ணுற வேலையால் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எப்போ சொல்ல நாங்கள் கண்டிப்பாக அடி வாங்குவோம், எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம். எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் பேசிட்டு ஒரு வேலையை கொடுக்கும்போது அங்கே செய்யணும்னு தோணுமா? எவ்வளோ திமிரு பாருங்கள் எப்போ இந்த எஃப்ஜே. அதாவது இந்த திமிரெலாம் எங்கேருந்து வருது அப்படின்னா விஜய் சேதுபதி அவங்க கிட்ட தான் வருது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் இவர் ஃபஸ்ட்டே வந்து வெற்றிடுவேன்னு சொல்லும்போது ஒரு வார்னிங், பயங்கரமாக கடுமையான வார்னிங் கொடுத்துருந்தாருன்னா பிரச்சனை இருந்திருக்காது. சரி, அடுத்த வாரமாவது வியானாவை பேசும்போதோ இல்லை விஜய் பார்வதி கிட்ட இந்த ஒரு மாதிரி ஆபாசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போதோ அவர் கண்டிச்சிருந்தாருன்னா இந்த இது வந்திருக்காது. அதை கண்டிக்காமல் விட்டதுனால என்ன ஆகுது, அவருக்கு இன்னும் ஏறிக்கிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. பயங்கரமாக எச்சரிக்கை கொடுக்குறாரு. நாங்கள் இனிமேல் இப்படி தான் நடப்போம், இப்படி தான் பண்ணுவோம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இஷ்டம் இருந்தால் இருங்க, எல்லாம் போங்கன்ற மாதிரி பேசுகிறார். ரைட், நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த எஃப்ஜே இந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ ஓவர் திமுறில் பேசுகிறார், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர் இவ்வளோ திமுறாக பேசுறதுக்கு அந்த அளவுக்கு கண்டென்ட் குடோனா, இல்லை வந்துட்டு மக்கள்கிட்டேருந்து இவருக்கு வந்து நிறைய செல்வாக்கு நினச்சிட்டு இருக்காரா, இல்லை எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தோன்றதை மறந்துட்டு இவங்களோட அந்த ஓவர் திமுறை காட்டுறதுக்கு வந்திருக்காங்க? இதை பார்க்கும்போது மக்களுக்கு முதல்ல இவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் ஆகணும்னு தோணுமா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்கள்.